வெல்கம் டு வாட்ஸ்அப் 360. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் 360ங்கிற ஒரு சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலயமா உங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் மூலயமா உங்கள் கஸ்டமர்ஸ் எப்பவுமே நீங்கள் என்கேஜ்டாக வச்சுக்கலாம். மொபைலுக்கும் இந்த சாஃப்ட்வேருக்கும் நம்ம இருக்க வாட்ஸ்அப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மொபைலில் வாட்ஸ்அப்பில் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதோ கம்பெனி பற்றி ஷேர் பண்ணணுன்னா அவங்க நம்பரை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். ப்ராட்காஸ்ட்டில் தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மினிமம் 5 பேருக்கு தான் ஒரு டைமில் உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் ஷாட்டில் 1000 இல்லைனா 2000 பேருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து நம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி இருந்துச்சுன்னா போதும். அப்படியே அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணால் இங்கே நம்பர்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெசேஜஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப் 360 இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து லாக்ட் ஆஃப் இல்லைன்னா நாட் ரெடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அப்படி இந்த லாக்ட் ஆஃப்னு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து இந்த சாஃப்ட்வேரில் லிங்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் நான் வந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப்பை வந்து இந்த சாஃப்ட்வேர் கூட லிங்க் பண்ணுறதுன்னா, நம்ம எப்படி யூஸ்வலாக நம்மளோட நார்மல் வாட்ஸ்அப்பை வந்து வேற ஒரு டிவைஸில் நம்ம வந்து லிங்க் டிவைஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். ஸோ இதில் ஓப்பன் வாட்ஸ்அப்புங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த சாஃப்ட்வேர் கூட லிங்க் ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக எப்படி நம்ம அதர் டிவைசஸ் கூட நம்ம வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாம் பண்ணிங்கன்னா ரெடிங்கிற ஆப்ஷன் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் லிங்க் ஆயிடுச்சு அர்த்தம். நெக்ஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ கேம்பெயின், சென்ட் கேம்பெயின், கூகுள் மேப், லீட் எக்ஸ்ட்ராக்டர், செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கூகுள் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூகுள் மேப்ஸ்னு என்னென்னு இப்போ பார்க்கலாம். கூகுள் மேப் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் தான். இந்த கூகுள் மேப்புங்கிற ஆப்ஷனில் போய் இப்போது நான் கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளாட்ஃபார்ம் கூகுள் மேப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதுலேருந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூகுள் மேப்ஸ் எடுத்திருக்கேன். ரீஜன் சிட்டியில் உங்களுக்கு எந்த சிட்டியில் இருக்க கஸ்டமர்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நான் வந்து கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீவேர்டு வந்து உங்களுக்கு எது ரிலேட்டடான கஸ்டமர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இப்போ நான் அந்த கீவேர்டில் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடான கஸ்டமர்ஸ் வந்து நான் கிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் அந்த பேஜ்குள்ளே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் கோயம்புத்தூரில் என்னெல்லாம் இருக்கோ அந்த கூகுள் மேப்பில் அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் ரிலேட்டடான எந்தெந்த பீப்புள்ஸில் டெக்ஸ்டைல் இருக்காங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு, அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ், அவங்க பேர் எல்லாமே நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாப் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் ஸ்டாப் கொடுத்தோன்னே உங்களுக்கு லிஸ்ட்டு இந்த கூகுள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேரெக்டாக ஸ்டார்ட்னு கொடுத்தா உங்களுக்கு டைட்டில், அட்ரஸ், டைப்பு, அவங்க ஃபோன் நம்பரு, வெப்சைட்டோடது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், வெறும் அவங்களோட டைட்டிலும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அவங்களோட டைட்டில் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஸ்டார்ட்னு கொடுக்கும்போது டைட்டில், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபாஸ்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த எந்த கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது ஜஸ்ட் அவங்க நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸலில் நான் சேவ் பண்ணுறேன். டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் கூகுள்லேருந்து. எப்போவுமே நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை வந்து CSV, அதாவது காமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இங்கே மெசேஜ் மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது கிளிக் பண்ணால் நம்ம ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இந்த ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இதை இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அவங்க நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ நம்பர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிறையா வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறக்கு இந்த நம்பர் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அகைன் ஃபைல்ஸ், மேனுவல்ஸ், நம்பர் ஜென்ரேட், இன்செட் கோட் எல்லாமே இருக்கும். மேனுவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளே நம்பர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட அந்த ஃபைலை நம்ம இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஃபைல்ஸ் வந்து அகைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண நேம் நம்பர் எல்லாமே வியூ ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் செக்கிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் எந்தெந்த நம்பர்லாம் வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாம் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பா இல்லை ரெகுலர் வாட்ஸ்அப் நம்பரா, எதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆயிரும். இம்போர்ட் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் அகைன் இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணணும். அண்ட் அகைன் இங்கே போய் இப்போ உங்களுக்கு இதிலேருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எது வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த நம்பர்லாம் அகைன் நம்ம இங்கே வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இடத்துல வந்து 9 இன்ஃபர்மேஷன்ஸில் வெறும் 3 பேர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ். ஸோ இதை இப்போ நீங்கள் இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கூகுள்லேருந்து எப்படி நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி நம்பர் ஃபில்டர் வச்சு செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணோன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் மெசேஜஸ் டைப் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே அட்டாச் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ், ஆடியோ மெசேஜ், வீடியோ, பிடிஎஃப் டாக்குமெண்ட், அதாவது மேலே ஒரு மெசேஜ் கீழே உங்களுக்கு என்னென்ன தரணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மெசேஜஸோட. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கேம்பெயின்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற இது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே வியூ இருக்க 2 நம்பருக்கு நான் வந்து கேம்பெயின் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மெசேஜ் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து அட்டாச் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ மெசேஜஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸ் உங்களுக்கு ப்ளே ஆகணும்னா போட்டுக்கலாம், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெசேஜஸ் கீழே வந்து உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அட்டாச்சாக கொடுக்கணுமோ இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம மெசேஜை ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் மெசேஜஸ் வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் சென்டாக கொடுத்துக்கலாம். இல்லை ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேறு எந்த டைமில் நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் வந்து ஆனில் இருந்தால் தான் அந்த மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு போகும். சப்போஸ் சிஸ்டம் ஆஃபில் இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகாது. ஸோ இப்போ நான் சென்ட் நவ் கொடுக்குறேன். இதில் சென்ட் நவ் கொடுக்கும்போது உங்களுக்கு சேஃப் மோட், பிளைண்ட் மோடு 2 ஆப்ஷன் கொடுக்கும். சேஃப் மோட் அப்படின்னு என்னென்னா, சேஃப் மோட்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணும்போது, அதாவது நானும் அவங்க நம்பர் சேவ் பண்ணியிருக்கணும், அவங்களும் மியூச்சுவலி 2 பேருமே அந்த நம்பர்ஸை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மெசேஜஸ் வந்து ஷேர் ஆகும். பிளைண்ட் மோட் அப்படின்னு என்னென்னா, நம்ம நம்பரை சேவ் பண்ண நமக்கு தெரியாத கஸ்டமர்ஸ் கூட நம்மளால் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிக்க முடியும். சேஃப் மோட்னு நான் வந்து எந்தெந்த கஸ்டமர்ஸ் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அவங்களுக்கு மட்டும் இந்த மெசேஜஸ் வந்து ஷேர் ஆகும். பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, யாருக்கு வேணால் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிளைண்ட் மோட் வந்து நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்து சென்ட் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சுன்னா கேம்பெயின் ஹேஸ் பீன் டன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அவ்வளோதான், மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சு கஸ்டமருக்கு. ஸோ இப்போ இந்த மெசேஜ் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து
இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ், அதாவது எக்ஸல் ஃபைல்ஸை உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். மேனுவல் இம்போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் மேனுவலி டைப் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது. இம்போர்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்னால் நீங்கள் இம்போர்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் உங்களுக்கு இங்கே இம்போர்ட் ஆயிரும். வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னா நீங்கள் என்னென்ன வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன குரூப் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வியூ ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே மெசேஜஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி கண்ட்ரி கோட் வந்து மறக்காமல் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கிளியர், அதாவது நீங்கள் சென்ட் பண்ணக்கப்புறம் லிஸ்ட் கிளியர் பண்ணுற கிளியர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு குரூப்புக்கு மொத்தமாக நீங்கள் மெசேஜ் அனுப்பணுன்னா இந்த இம்போர்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் குரூப் இங்கே வியூ ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக, அதாவது ஒரு மெசேஜை அந்த குரூப்பில் தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து குரூப்பில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக இந்த மெசேஜஸ் பாஸ் ஆகணும். அப்படிங்கும்போது இங்கே உங்களுக்கு குரூப் கிராபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வியூ ஆயிரும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபிட்ஸ் குரூப்ஸ்ன்னு கொடுக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த குரூப்லேருந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை நீங்கள் கெட் கான்டாக்ட்ஸ் ஃப்ரம் செலக்டட் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கெட் கான்டாக்ட் ஃப்ரம் செலக்டட் குரூப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாமே இங்கே தனியாக வந்துடும். ஆட் டு சென்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மெசேஜ் ஷேர் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆயிரும். ஸோ மறக்காமல் கண்ட்ரி கோடு வந்து கொடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி குரூப்பில் நம்பர்ஸ் தனியாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் அகெயின் அந்த இப்போ நீங்கள் சென்ட் நவ் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு தனித்தனியாக மெசேஜஸ் வந்து ஷேர் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ரிப்ளை மெசேஜஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசீவ்டு மெசேஜ்லேயே உங்களுக்கு வந்து காட்டும் யார் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஃபில்டருங்கிற ஆப்ஷன், குரூப் கிராபரோட யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து வேரியபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இன்ஸ்டியூஷனில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க மார்க் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அது நீங்கள் அதாவது வேறு மெசேஜஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அட் அ டைமில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். 2 ஸ்டூடெண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அட் அ டைமில் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த வேரியபிள் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, அவங்க ஃபோன் நம்பர், தென் அவங்களோட மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர் போட்டு வேரியபிள்ஸ்னால் நம்பர் லிஸ்ட்டோடு நான் எக்ஸலில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைல்ஸ் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. வேரியபிள் 1 2 3ன்னு 3 வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மெசேஜஸில் போயிட்டு இன்சர்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஃபுல் நேம்னு காட்டும். ஸோ ஃபுல் நேம் நீங்கள் கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்னு 3 சப்ஜெக்ட்ஸ் நான் கொடுத்து இந்த மார்க்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்தெந்த மார்க்ஸ் கீழே எந்தெந்த வேரியபிள்ஸ் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்தந்த வேரியபிள்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்சர்ட் வேரியபிள்குள்ளே போய் இன்சர்ட் வேரியபிளுங்கிற ஆப்ஷனில் வேரியபிள் 1 வந்து நீங்கள் தமிழுக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. அகைன் இங்கிலீஷில் வந்து வேரியபிள் 2 அசைன் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸ்க்கு வேரியபிள் 3 அசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் சென்ட் நவ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் ஷேர் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் ஷேர் ஆகிரும். ஸோ வேரியபிள் ஆப்ஷன்ஸ் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அட் அ டைமில் அவங்க மெசேஜஸ் தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் மார்க்ஸ் மட்டும் என்டர் பண்ணி வச்சா போதும். ஜஸ்ட் இந்த இன்சர்ட் வேரியபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட் அ டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் மெசேஜஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் லீட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீட் எக்ஸ்ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கூகுள் மேப்ஸில் போய் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த லீட் எக்ஸ்ட்ராக்டர்.
ஸோ இந்த லீட் எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே போய் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே அகைன் கீவேர்டு ஏதாச்சும் எனக்கு கொடுத்துக்கோங்க. கீவேர்டு வந்து நான் இப்போது அகைன் டெக்ஸ்டைல்னு தரேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். லிங்க்டின், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேன்ஸ், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் எந்த ஃபைலில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி திஸ் பிசியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க. டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபார்மேட் வந்து results.csvங்கிற ஃபார்மேட்டில். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபோன் நம்பர்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், லிங்க் இந்த 4 டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வியூ ஆகும். இல்லை எனக்கு வந்து வெறும் ஃபோன் நம்பர், டைட்டில் தனித்தனியாக உங்களுக்கு இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் போதும்னா ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் அண்ட் டைட்டில் மட்டும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து டெக்ஸ்டைலுக்கு ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அடுத்தது மல்டி ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். மல்டி ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் மல்டி ப்ரொஃபைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்னு நான் 360 நான் வந்து சேவ் பண்ணுறேன். இல்லை 360 நான் இந்த ப்ரொஃபைல் நேம் தரேன். இப்போ நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இதே W360 உங்களுக்கு வந்து 360 அப்படிங்கிற ஒரு பேரில் வாட்ஸ்அப் 360 ஆல்ரெடி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் அகைன் இன்னொரு ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன். 360 அப்படிங்கிற இன்னொரு வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டு சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் thousands ஆஃப் நம்பர்ஸ் சிங்கிள் ஷாட்டில் மெசேஜ் பண்ணலாம். இன்னொரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் நீங்கள் அகைன் thousands ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அகைன் நீங்கள் சிங்கிள் ஷாட்டில் மெசேஜ். ஸோ ஒரு நாள் நீங்கள் 2000 to 3000 கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆட்டோ ரிப்ளையில் நீங்கள் ஹாய் அப்படிங்கிற மெசேஜை வந்து நீங்கள் ஒரு ட்ரிகர் மெசேஜை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து சப்போஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ்க்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு ஹலோ, ஹாய், சம்திங் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரிகர் மெசேஜை வந்து என்னவா நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெசேஜ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜஸ் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மெசேஜ் நீங்கள் அவங்க ஹாய் அப்படின்னு ரிப்ளை கொடுக்கும்போது நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் அவங்களுக்கு ஷேர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோ ரிப்ளையில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் அவங்க ஹாய் ஹலோன்னு தான் மெசேஜ் பண்ணுவாங்கங்கிற இது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து கீவேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீவேர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹெச் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருந்தாலே இந்த மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்த மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஷேர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ரிப்ளையோட ரூல்.
அதாவது இன்றைக்கி எத்தனை பேருக்கு நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, நேற்று எத்தனை பேருக்கு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, 30 டேஸ், அப்புறம் இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு டேட் அண்ட் கவுண்ட்டோடு உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்ன மெசேஜஸ் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்ன அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, சென்ட் ஆர் ஃபெயில்டா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த சென்ட் கேம்பெயின்ஸ்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும்.